கீழ்காணும் சார்புகளை வரைக. y is equal to 1 by 1 plus e power minus x. ஓகே, நமக்கு இங்க இந்த 9 பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் நம்மளால வந்து வரைபடம் வரைய முடியும். ஸோ நம்ம வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சார்பகம். சார்பகம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய சார்பு வந்து எங்கெங்கெல்லாம் வரையறுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இங்க வந்து என்னது, நமக்கு e power minus x அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு மெய்யெண்ல எல்லா புள்ளிகளுமே இது வந்து வரையறுக்க முடியும். ஸோ அதனால நம்மளுடைய சார்பகம் வந்து கேபிட்டல் ஆர், அதாவது நம்மளுடைய முழு மெய்யெண் கணம். ஓகே, அதுக்கப்புறம் வீச்சகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த ஒய் வேல்யூ, நமக்கு ஆரை வந்து என்னது, இன்னொரு பேர் என்னது, நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா பிளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ நான் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன் இந்த இலையில இருந்து இந்த இலை வரைக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, நம்மளுடைய ஒய் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது e power minus of minus infinity. So 1 divided by 1 plus e power infinity. e power infinity infinity. So 1 by infinity நமக்கு 0. So limit x tends to plus infinity y of x is equal to 1 divided by 1 plus e power minus infinity. e power minus infinity மதிப்பு என்னது 0 அப்படின்னு தெரியும். So நமக்கு 1 by 1 is equal to 1. இதனால நம்மளுடைய வீச்சகம் வந்து ஓப்பன் இன்டர்வல் 0, ஓகே. ஸோ இப்போவே வந்து நம்ம இங்கே லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால டைரெக்டாக வந்து நெக்ஸ்ட் வந்து தொலைத்தொடர்கள் பார்த்துருக்கோம். நம்ம இங்கே வந்து என்னது தொலைத்தொடர்கள் என்னன்னு பார்த்துருக்கோம். நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது நம்ம எக்ஸ் வந்து என்னது இன்ஃபினிட்டி போகும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஒரு எக்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இப்போ நமக்கு வந்து ஒய் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி போகுமா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக போகாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து இது 0 ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதனால இந்த 2 கிடைமட்ட தொலைத்தொடர்கள் மட்டும்தான் இருக்குது. அடுத்து நாம சமச்சீர் பண்பு பார்க்க போறோம். ஓகே, எக்ஸ் அச்சு வந்து சமச்சீரா, எக்ஸ் அச்சுல சமச்சீரா இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக நம்ம வந்து மைனஸ் ஒய் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இங்க மைனஸ் ஒய் சப்ஸ்டிட் பண்ணணும், நமக்கு ஒரு புது ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இதே ஈக்குவேஷன் வந்து ரிப்பீட் ஆகாது. அதனால இங்க எக்ஸ் அச்சு சமச்சீர் கிடையாது. ஒய் அச்சு போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுவோம். இங்க வந்து என்னது இ பவர் பிளஸ் எக்ஸ் ஆகவே மாறிடும். அதனால இது வந்து கம்ப்ளீட்டா வேற ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதனால இது ஒய்ஹெச் சமச்சீரும் கிடையாது. ஆதி பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் எக்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் ஒய் டென்ஸ் டு மைனஸ் ஒய். இங்க ஒய்க்கு வந்து என்னது மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். இங்க இ பவர் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு மாறிடும். ஸோ அதனால என்னது மறுபடியும் நமக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அந்த காரணத்தினால சமச்சீர் பண்பு இங்க இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு தேவை வந்து எக்ஸ் வெட்டு துண்டு. எக்ஸ் வெட்டு துண்டு அப்படின்னு என்னது, நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஒய் வந்து இங்க 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து 1 பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து 0மே ஆகாது. அந்த காரணத்தினால நமக்கு எக்ஸ் வெட்டு துண்டு இங்க இல்லை. ஓகே, ஒய் வெட்டு துண்டுனா என்ன பண்ணணும், நம்ம வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்படி பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 by 1 பிளஸ் இ பவர் 0, அதாவது இ பவர் மைனஸ் 0, இ பவர் 0 எல்லாமே வந்து 1 தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 2. அதனால நம்மளுடைய ஒய் துண்டு அப்படிங்கிறது 0,1/2. இப்போ நம்ம இந்த உள்ள 5 பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்னது ஓரியல்பு தன்மையும் அறுதி மதிப்புகளும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தேவை, அது வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறத என்ன மாதிரி எழுதுறேன் அப்படின்னா 1 பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் எக்ஸுக்கு இடத்துல நம்ம என்ன இருக்குதுன்னா 1 பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஓகே, என் மைனஸ் 1. ஓகே, n இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இங்கே உள்ளது வந்து எக்ஸ் இருந்ததுன்னா அப்படியே முடிச்சிடலாம். இங்கே எக்ஸ் இல்லை, அதனால இதையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நமக்கு 1 பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். மறுபடியும் இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஒரு மைனஸ் 1 கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 2. ஏன்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், வெறும் இ பவர் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். இதை கீழே வரும்போது என்னது அடுக்கு வந்து மேலே இருக்கும்போது -2ங்கிற அடுக்கு, கீழே வரும்போது +2 மாறிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து ஒய் டேஷ் வந்து இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஒய் டேஷ் வந்து என்னது இங்கே இருந்து 0 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு 0 இருக்கவே இருக்காது. அதனால நமக்கு ஒய் டேஷ் 0 நமக்கு எந்த புள்ளியுமே கிடைக்காது. அதனால நமக்கு என்னது நிலையெண்கள் கிடையாது. நிலையெண்கள் இல்லைங்கிற காரணத்தினால நம்மளுடைய மொத்த மெய்யெண் கணக்குல என்னது இது ஒன்று ஏறும் சார்பா இருக்கும், இல்லை வந்து நமக்கு இறங்கும் சார்பா இருக்கும். ஸோ அதை செக் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து நான் ஒரு 0 வந்து போடுறேன். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது நம்மளுடைய ஒய் டேஷ்ங்கிற மதிப்பு என்னவா மாறும் அப்படின்னா இ பவர் மைனஸ் 0 டிவைடட் பை 1 பிளஸ் இ பவர் 0 ஹோல் பவர் 2. ஓகே, ஸோ இ பவர் 0ங்கிறது என்னது 1,
டிவைடட் பை இங்கே வந்து என்னது 1 + 1ங்கிறது 2 பவர் 2. ஸோ இது வந்து என்னது ஒரு மிக எண். அந்த காரணத்தினால இது வந்து என்னது நமக்கு ஏறும் சார்பு. அவ்வளவுதான். அதை நம்ம எழுதிட்டோம். அடுத்து வந்து என்னது நம்ம இங்க வளைவு மாற்ற புள்ளி வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து குழிவு இடைவெளி கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ஒய் டபுள் டேஷ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது நமக்கு பின்னமா இருக்க காரணத்தினால நம்ம வந்து வகுத்தல் விதி தான் பயன்படுத்தணும். ஸோ 1 + e⁻−x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதனால அதற்கு மேல இன்னொரு ஸ்கொயர். ஓகே, அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த 1 + e⁻−x த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு நான் e⁻−x வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து -e⁻−x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்னது மைனஸ் இங்க e⁻−x அப்படியே வச்சுக்கிட்டு இதை இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ நமக்கு என்னது n × x பவர் n -1 பெருக்கல் இந்த 1 + e⁻−x வந்து உள்ளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதை டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து -e⁻−x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 + e⁻−x வந்து என்னது ஒரு டேர்ம் பொதுவாக இருக்குது, அதனால அதை வெளியே எடுத்துக்கலாம். 1 + e⁻−x. ஓகே, அதுக்கப்புறம் e⁻−x வந்து என்னது நமக்கு காமனாக இருக்குது, அதனால அதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு என்னெல்லாம் வெளியில் எடுத்துக்கோம், இதை வெளியில் எடுத்தோம், இதையும் வெளியில் எடுத்துட்டோம். ஓகே, இங்கேயும் இதை வெளியில் எடுத்தோம், இதை வெளியில் எடுத்துட்டோம். ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே 1 + e⁻−x இருக்குது. ஸோ மைனஸால் பெருக்கும்போது நமக்கு -1 -e⁻−x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே வந்து என்னது ஒரு 2 இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைம் வெளியில் எடுத்தாச்சு, இந்த டைம் வெளியில் எடுத்தாச்சு. ஸோ நமக்கு என்னது e⁻−x மட்டும் தான் இருக்குது. ஸோ e⁻−x டிவைடட் பை நமக்கு 1 + e⁻−x ஹோல் பவர் 4 இருக்குது. இதை வந்து கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது 1 மடங்கு, இங்கே வந்து 3 மடங்கு இது குறைஞ்சிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே e⁻x பெருக்கல் இங்கே வந்து என்னது 2லேருந்து 1 போச்சு அப்படின்னா ஒரு e⁻−x -1 டிவைடட் பை 1 + e⁻−x ஹோல் பவர் 3 அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0 which implies அதாவது நமக்கு பகுதி தொகுதி அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஒரு பின்னம் வந்து 0 அப்படின்னா நம்மளுடைய தொகுதி தான் 0. ஸோ அதனால வந்து இங்கே e⁻x பெருக்கல் e⁻−x -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நமக்கு e⁻x வந்து 0 இருக்காதுன்னு தெரியும், அதனால இந்த டைம் தான் 0. ஸோ e⁻−x -1 இஸ் ஈக்குவல் டு 0 which implies e⁻−x இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, தலைகீழ் எடுக்கிறேன், அப்போ நமக்கு என்னது இது e⁻x மாறிடும். 1க்கு தலைகீழ் என்னது அதுவும் அதான். ஸோ e⁻x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா நமக்கு x இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வளைவு மாற்ற புள்ளி. இப்போ நம்ம வந்து குழிவு இடைவெளி வந்து கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய மெய்யன் கோட்டை வந்து என்னது நம்ம பூஜ்ஜியத்தை வச்சு நம்ம வந்து 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இது -∞ +∞ இது வந்து என்னது 0. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு சாம்பிளுக்கு நம்ம வந்து சோதனை புள்ளிகள் எடுக்கிறோம். இங்கே வந்து என்னது நான் -1 எடுக்கிறேன், இங்கே வந்து என்னது +1 எடுக்கிறேன். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஈனுடைய வேல்யூ வந்து 2.7 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து என்னது அது கிரேட்டர் தென் 1 அப்படின்னு தெரியும். ஓகே, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து எக்ஸுக்கு பதிலாக -1 போடும்போது இதனுடைய குறியை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து என்னது நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தெரியும், அதாவது மிக எண் அப்படின்னு தெரியும். இதுவும் வந்து என்னது ஒரு மிக எண், ஏன்னா 1 கூட்டல் இது வந்து என்னது நெகட்டிவே கிடையாது, அதனால இது வந்து என்னது மிக எண், இதுவும் ஒரு மிக எண். நமக்கு தேவை வந்து என்னது இப்ப இதை பத்தினது மட்டும்தான். இது வந்து நமக்கு மிக எண்ணா குறை எண்ணா அப்படிங்கிறத பொறுத்தா இந்த அடையாளம் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு வந்து இ கிரேட்டர் தென் 1 அப்படின்னு எடுக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும் வந்து e⁻−1 வந்து லெஸ் தென் 1, அதாவது 1/e என்னது லெஸ் தென் 1. ஓகே, ஸோ நமக்கு இப்ப நான் x இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு போடுறேன். -1 அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்க e⁻−1 என்னது e⁻+1. ஸோ e⁻+1 -1 அப்போ வந்து என்னது இந்த டேர்மை தான் நம்ம யூஸ் பண்றோம் இங்க. ஓகே, e இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிற காரணத்தினால இங்க e-1 அப்படிங்கிறது என்னது நமக்கு கிரேட்டர் தென் 0. ஸோ இங்க வந்து என்னது பாசிட்டிவ் மிக எண். ஓகே, அதுக்கப்புறம் என்னது நான் +1 போடுறேன். +1 போடும்போது என்ன கிடைக்கும், இங்க e⁻−1 கிடைக்கும். ஸோ e⁻−1. ஸோ இது வந்து என்னது x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா e⁻−1 கிடைக்குது. ஸோ -1. இங்க e⁻−1 -1ங்கிறது என்னது லெஸ் தேன் 0, அதாவது இதுல இருந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது வந்து என்னது நெகட்டிவ் அப்படிங்கும்போது இது வந்து என்னது குறை எண்.
ஸோ நமக்கு இந்த இடைவெளியில நம்மளுடைய கர்வ், அதாவது நம்மளுடைய வளைவரை வந்து மேல் நோக்கி குழிவு உடையது. இந்த இடைவெளியில வந்தது நம்மளுடைய வளைவரை வந்தது கீழ் நோக்கி குழிவு உடையது. நமக்கு இங்க வளைவு மாற்ற புள்ளிங்கிறது என்னது 0,1/2. அதாவது x = 0 இருக்கும்போது நமக்கு y மதிப்பு வந்தது 2 அப்படின்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் குழிவு இடைவெளி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கிராஃப் வரைகிறது ஒண்ணுதான் பேலன்ஸ். இதான் வந்து x அச்சு, இது வந்து y அச்சு, இதான் நம்மளுடைய பச்சை கலர் உள்ளதான் நம்மளுடைய வளைவரை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்னது கிடைமட்ட தொடுகோடுகள் உண்டு. அதாவது y = 0, அதாவது நம்மளுடைய x அச்சுக்கும் y = 1 அப்படிங்கிறது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வளைவரை வந்து என்னது இந்த வீச்சகம், அதாவது 0,1 அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான வளைவரை. ஓகே, இதுதான் வந்து என்னது வளைவு மாற்ற புள்ளி. இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் என்னது மேல் நோக்கி குழிவு உடையது, இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் என்னது கீழ் நோக்கி குழிவு உடையது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்வ் வந்து எப்பயுமே வந்து ஏறும் சார்பு. ஸோ எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து வளைவரை வரைஞ்சாச்சு. இதான் வந்து கேட்டிருக்கிறாங்க, அதை நாம முடிச்சிட்டோம்.